ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சி சைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ரெண்டு சாப்டரை, ரெண்டு அதிகாரத்தை நம்ம இதுவரையிலும் தியானித்திருக்கிறோம். என்னென்ன? மத்தேயும் மார்க்கு. இப்போது இந்த அதிகாரம் நம்ம அடுத்த சாப்டர் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரம் இருக்குது. நம்ம இதை ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டரை தியானிக்க போகிறோம். நம்ம போகலாமா? ஓகே, எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம மெசேஜ்குள்ளே போகலாமா? நம்ம ரீட் பண்ணலாமா? இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும். நான் ரீட் பண்ணும்பொழுது நீங்களும் அதை உன்னிப்பாக கவனிக்கணும், சரியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மகா கணம் பொருந்திய தெபோதபிலே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பியிருக்கிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட சுவிசேஷங்களில் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்றும் அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத் மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைவின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படியே அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களில் பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற கபேரியேல் தூதன் என்பான். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததனால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான்.
அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளியே படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நஸ்ரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹலோ குட்டீஸ். ஆமா, இங்க நம்ம யாரை பத்தி பார்க்குறோம்னா, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்கள்ல யார் இருந்ததுன்னா சகரியா. சகரியா எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு ஆசாரிய வகுப்புல ஒருத்தரா இருந்தாரு. ஆனா அவருடைய மனைவியின் பெயர் யாரு? எலிசபெத். இப்போ இவங்க 2 பேருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாங்க, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டவர்களா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு குறை இருந்தது. அவங்களுக்கு வயதாயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை என்ன இருந்தது? ஒரு குழந்தை இல்லைன்றது. ஆனா சகரியாவினுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்தார். அதனால சகரியா முன்னாடி யார் தோன்றியது? கேப்ரியல் என்ற தேவதூதன் தோன்றி என்ன பண்றாரு? சகரியா கிட்ட தேவதூதர் கேப்ரியல் தேவதூதன் என்ன சொல்றாரு? சகரியாவே பயப்படாதே, நீ வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் விருப்பப்படி உன் மனைவி என்ன பண்ணுவாங்க? கர்ப்பம் தரிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அவங்க எலிசபெத்துக்கு உனக்கு குமாரனை பெறுவார். அவளுக்கு அவர் எப்படிப்பட்டவனா இருப்பாங்கன்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அவன் எப்படிப்பட்டவராக இருப்பாங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டாங்க. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை யார் சொல்றது? கேப்ரியல் தூதன் யாருக்கு சொல்றாங்க? சகரியாவுக்கு சொல்றாங்க. நீ பெற்றிருக்கிற போற குழந்தை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்குறவர்களா இருப்பாங்க. இப்போ உங்க மம்மிக்கு இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா, அவங்களுக்கு நீ எனக்கு தம்பி பாப்பா இல்லை இப்போ தங்கச்சி பாப்பா பிறக்கிறாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? ஓகே, நான் அவளோட விளையாடுவேன், அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன்னு ஒரு பெரிய ப்ரீ பிளான் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க தானே? அதே மாதிரி தான் கேப்ரியல் தூதன் சகரியா கிட்ட சொல்றாங்க, உனக்கு பிறக்க போற குழந்தை உனக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு தரும். நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லாத அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். திராட்சரசம் மதுபானம் எதுவும் குடிக்க மாட்டான். வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான். அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறவரா இருப்பான் அப்படின்னு யாருக்கு சொல்றாங்க? கேப்ரியல் தூதர் தேவதூதருக்கு சொல்றாங்க. இது சொன்ன உடனே சகரியாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறா, அப்போ நான் எப்படி நான் அப்படின்னு சந்தேகப்படும் பொழுது அப்போ கேப்ரியல் சொல்றாரு, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல், உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் நான் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் அதுக்காகத்தான் வந்தேன். ஆனா நீ என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால குழந்தை பிறக்க மட்டும் நீ என்ன பண்ணுவ? ஊமையா இருப்ப அப்படின்னு தேவதூதர் சொல்றாங்க. அப்போ அவ தேவாலயத்திலிருந்து வெளில வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுடைய ஊழிய நாட்கள் முடிந்த பிறகு எங்க போறாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. அப்போ வீட்டுக்கு போகும்பொழுது அங்க அவரு இருக்கிறாரு. அப்ப எலிசபெத் என்ன ஆகுறாங்க? கர்ப்பம் ஆகுறாங்க. இப்போ அந்த டைம்ல அப்ப அவங்களுக்கு 5 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. 6ஆம் மாதத்துல கேப்ரியல் தூதன் என்ன பண்றாரு? காட்சி அளித்து தாவீதின் வம்சனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையை யாரு பார்க்குறாங்க?
கேப்ரியல் தூதர் பார்க்குறாங்க. அவங்க பேர் மரியாள், எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க. அப்போது தெய்வ தூதர் மரியாள் முன்னாடி போய் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படின்னு ஒரு வாழ்த்துதலை யாருக்கு சொல்கிறாங்க? மரியாம்மாவுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்திக்க கொண்டிருந்தாள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு அது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைகளின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீர் வாழ்த்ததின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உள்ளவருடைய மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடி ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்குள் திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாகிய இந்த பெயருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள்.
அவன் எழுத்து பலகையில் கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே யார் கேப்ரியல் தூதன் யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க? மரியாமாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க ரொம்ப கலக்கம் அடைந்தாங்க. இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அப்போ தேவ தூதர் நோக்கி, மரியாளை பயப்படாது, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பார்த்தீங்களா? ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். தேவதூதர் மரியாள் முன்னாடி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, பயப்படாத, நீ வந்து ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவ. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு? பெரியவராக இருப்பாரு, உன்னதங்களில குமாரன் எனப்படுவாரு. கர்த்தராகிய தேவன் அவர் தாவீதின் சிங்காசனத்துல அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை மரியம்மாக்கு சொல்றாங்க. அப்ப அவங்க பயப்படுறாங்க. நான் வந்து புருஷனை அறியேனே, நான் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். அப்பதான் தேவன் சொல்றாரு, அவர் பெரியவராக இருப்பாரு, உன்னதங்களுடைய குமாரன் எனப்படுவாரு. அதற்கு மரியாள் என்ன சொல்றாங்க? நான் புருஷனை அறியனே. அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்க. நான் சொல்றாரு, நான் எப்படி நான் புருஷனை அறியனே, நான் எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாரு? உன்னதமானவருடைய பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும், அவருடைய நிழல் உன்னில இருக்கும். அதனால நீ என்ன பண்ணாத, கலங்காத, பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால் இருக்க உன்னுடைய சகோதரியாக எலிசபெத்தும் இப்போ கர்ப்பமா இருக்காங்க. அவங்க இப்போ 6வது மாதம் அப்படின்னு சொன்ன உடனே மரியம்மா என்ன பண்றாங்க? அங்க யூதேயா தேசத்துல இருக்கிற மலைநாட்டுல யாரை போய் சந்திக்க போறாங்க? எலிசபெத்தை பார்க்க போறாங்க. அப்போ சகரியாவின் வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை என்ன பண்றாங்க? விஷ் பண்றாங்க. அப்ப விஷ் பண்ண உடனே எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத்து வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன ஆச்சுன்னா துள்ளிற்று. யாரு? யோவான் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருப்பாங்க, எல்லாரையும் ரட்சிப்புல கொண்டு வருகிறவர்களா இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மரியம்மா எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது வயிற்றுல இருக்கிற குழந்தை துள்ளிற்று. அப்போ எலிசபெத் சொல்றாங்க, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதுல விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை எப்படியா இருந்ததுன்னா களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும். இப்போ கர்த்தரால சொல்லப்பட்டதை நிறைவேறும்னு அப்படின்னு யார் சொல்றாங்க? எலிசபெத்து மரியாளை பார்த்து சொல்றாங்க. அப்போ மரியம்மா, என் ஆத்துமாவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமை நிமித்தம் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்போ வல்லமையான மகிமையானவைகளை எனக்கு அவர் செய்தார். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? பயந்தவர்களுக்கு தலைமுறையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட பிள்ளைகள் எப்படிப்பட்ட, ஆண்டவரோட இரக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தலைமுறையா இருக்கும். இப்போ பசி உள்ளவர்களுக்கு நன்மையினால நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அப்போ மரியாள் ஏறக்குறைய 3 மாசம் யார் கூட இருந்தாங்கன்னா எலிசபெத்து கூட இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினான் என்றும் அவளுடைய அயலகத்தார்
ஜனங்கள் கேள்விப்பட்டு அவளுடைய கூடவே சந்தோஷப்பட்டாங்க. அப்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க எலிசபெத்தை பார்த்து, உன் குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்க போகிற? அப்போது சகரியா சந்ததியில் இருக்கிறதுனால சகரியாவே வைக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, யோவான் பேர் வைக்கணும்னு யார் சொல்கிறாங்க? எலிசபெத் சொல்கிறாங்க. சரி, அவங்க தகப்பன் யார்? எலிசபெத்தினுடைய ஹஸ்பண்ட் யார்? சகரியா. சரி, அவர்கிட்ட கேட்டு பாவோன்னு சொல்லிட்டு அவர் தான் ஊமையாக இருக்கிறார் இல்லையா? ஏன்? அவன் தேவதூதர் கேப்ரியல் தேவதூதர் சொன்ன விஷயத்தை நம்பாமல் விசுவாசியாததுனால ஊமையா, குழந்தை பிறக்கிறவர்களும் ஊமையா இருக்கணும் அப்படின்னு கேப்ரியல் தூதன் சொன்னார் இல்லையா? அப்போது ஜனங்கள் எல்லாரும் சகரியா கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்து பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது சகரியா கிட்ட ஒரு பலகையை கொடுத்து எழுத சொல்கிறாங்க. எழுதும் பொழுது யோவான் சொன்னவனே மக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன், 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாமா? அவன் 63வது வசனம். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. ஊமையா இருந்த சகரியாவுடைய வாயே திறக்கப்பட்ட உடனே தேவனை என்ன பண்ணார்? அவரு ஸ்தோத்தரித்து பேசினான். 65வது வசனம். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்களை எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. அவர்கள் கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகி சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிற்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவார். நீ கர்த்தருக்குள் வழிகளை ஆயத்த பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போய் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தினாலே உன்னதத்தில் இருக்கிற தோன்றிய அருநோயதும் நம்மை சந்திக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். இங்க பாத்தீங்களா குட்டீஸ், இங்க யாரை பத்தி சொல்றாங்க? முழுக்க யோவானை பத்தி சொல்றாங்க. யோவான் ஃபர்ஸ்ட் 6 மாதம் இருக்காங்க இல்லையா? ஈசப்பா வர்றதுக்கு முன்னாடி யோவான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக கர்த்தருக்குள்ள ரட்சிப்புல கொண்டு வர்றதுக்காக அவரை என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவன் எழுந்து அதனாலே அவர்களை சுற்றி வாசமா இருந்த யாவருக்கும், சகரியாவும் எலிசபெத்தும் யோவான் பேருன்னு சொன்னவனே ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், பயம் உண்டாயிடுச்சு. அப்போ யூதேயா மலைநாடெங்கும் வர்த்தகமான இந்த வார்த்தமான எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மனதிலே இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ, யாரு? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த பிள்ளை பேர் என்னது?
யோவான், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று அவர்கள் பயந்தாங்க. கர்த்தருடைய கரம் அவரோடு இருக்குது, அந்த பிள்ளையோடு இருக்கிறது. அப்போ தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, பாவத்துல போறவங்க, இருள்ல இருக்கிறவங்களை மீட்டு கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறவரா இந்த பிள்ளை இருக்கும் அப்படின்னு ஒரு தரிசனத்தை யாரு சொல்றாங்க? சகரியா சொல்றாங்க. தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பையே தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னதாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் உண்டாகவும் கால்களை சமாதானத்தின் வழியில நடக்கவும் இப்படிப்பட்டதாய் ஒரு சந்ததி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே யார் வராங்க? யோவான் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? அநேகரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற பிள்ளையாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அநேகரை ரட்சிப்புக்கு கொண்டு வருகிற பிள்ளையாக இவங்க இருக்கிறாங்கன்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. சரி குட்டீஸ், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம யார 2 பேரை பத்தி நம்ம பார்த்தோம். யார் யாரு? முதலாவது சகரியா, எலிசபெத். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க கிழவங்களா இருந்த பொழுது யார் காட்சி கொடுத்தது? கேப்ரியல் தூதன் காட்சி கொடுத்து, உனக்கு ஒரு குமாரனை, உன் வேண்டுதல, அவருக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஒரு வேதனை இருந்தது இல்லையா, அவர் தெய்வாலயத்துல வேண்டும் பொழுது யார் வந்து காட்சி கொடுத்தது? கேப்ரியல் தூதன் சொன்னாரு, உனக்கு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ கலங்காத, நீ உன் மனைவி என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாங்க. ஆனா அப்படி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. அதனால அவருடைய வாய் என்ன பண்ணது? கட்டப்பட்டிருந்தது, ஊமையா இருந்தாரு. எதனால? அவர் விசுவாசியா. அதனால குழந்தை பிறக்கும் மட்டும் அவருடைய வாய் கட்டப்பட்டிருந்தது. அப்படி கட்டப்பட்டிருக்கும் பொழுது அப்போ அவங்க ஊழியலத்தான் முடிச்ச வந்த பிறகு எலிசபெத் கர்ப்பிணியா இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு 6ஆம் மாதம் இருந்தது. அப்ப அந்த டைம்ல யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? கரெக்ட், மரியம்மாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ பயப்படாதுன்னு இந்த வார்த்தை கேட்ட உடனே மரியம்மா என்ன பண்ணாங்க? கலக்கம் உண்டானாங்க. ஆனா தெய்வதூதர் யாரு? கேப்ரியல் தெய்வதூதர் வந்து என்ன சொன்னாரு? பயப்படாத, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு ஏசு என பெயரிடுவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுத்த உடனே, நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வதூதர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உன் மேல வரும், நீ கலங்காத, நீ வந்து ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு ஏசுன்னு பெயர் பெறுவ, உன்னதங்களில் குமாரன் எனப்படுவாரு அப்படின்ற ஒரு தரிசனத்தை யார் கொடுத்தது? கேப்ரியல் தூதன். அப்போ அவர் என்ன சொன்னாரு? நீ கலங்காத, இதே இந்த இப்போ எலிசபெத்தும் உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்தும் கர்ப்பமா இருக்கிறா. இப்போ அது அவளுக்கு 6ஆவது மாதம் சொன்ன உடனே மரியம்மா என்ன பண்ணாங்க? அவங்க போய் யாரை பார்க்க போனாங்க? எலிசபெத்தை பார்க்க போனாங்க. அப்ப அவங்க வாழ்த்து சொல்லும் பொழுது எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளி சந்தோஷமா இருந்தது. அதை கேட்டோன்னே அவங்க தாய் எலிசபெத்து நீங்க வாழ்த்த உடனே என் வயிற்றில் உள்ள குழந்தை என்ன ஆச்சுன்னா மகிழ்ச்சியாய் துள்ளிற்று அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ விசுவாசித்தவளை பாக்கியவதின்னு அவங்களும் வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. 3 மாதம் மரியம்மா யார் கூட இருந்தாங்க? எலிசபெத்து கூட இருந்தாங்க. அப்போ அவங்க குழந்தை பெறும் பொழுது அவங்களுக்கு ஒரு அவங்க எலிசபெத்து கூட இருக்க ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, சரி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு அப்படின்னு அவர் வந்து என்ன சொன்னாரு? யோவான்னு சொன்னாங்க. சரி அவங்க தகப்பனிடத்துல கேட்கலாம் அப்படின்னு சகரியா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் தான் ஊமையா இருக்கிறார்ல, எப்படி சொல்ல முடியும்? ஆனா அவர் என்ன பண்ணாரு? பலகையில யோவான் பேர்னு ஒன்று எழுதுற உடனே மக்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அப்போ
அப்போது அந்த டைமில் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு பயம் வந்துடுச்சு. ஆனால் கர்த்தர் இந்த குழந்தையோடு இருக்கிறதையும் ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க. அப்போது அந்த குழந்தை அநேகர்களை ரட்சிப்பில் கொண்டு வரக்கூடியவராகவும் இருளில் இருக்கிறவங்களை மரண இருளில் இருக்கிறவங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வரக்கூடியவராக இவர் இருப்பார்னு ஒரு தீர்க்க தரிசன சகரியாவும் சொன்னார். ஆமாம் குட்டீஸ், இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாகவும் ரட்சிப்பில் அநேகரை கொண்டு வருகிற பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கணும். நான் சின்ன பிள்ளையாச்சு, நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா நீங்கள் எனக்கு ஏசப்பா உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அற்புதம் செஞ்சுருப்பார்ல, அந்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கவலையோடு இருந்தாங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் கவலையோடு இருந்தாங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸு கவலையோடு இருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்மளை மீட்க ஏசப்பா இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவி செய்ய ஏசப்பா இருக்கிறாரு. நான் பாக்கியவதி, நான் கிருபை பெற்றவள், மரியாளுக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கும் ஏசப்பா தருவார்னு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். சகரியா போல அவிவிசுவாசமாக இல்லாமல் மரியாளை போல விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரெக்டா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு? இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இல்லையா குட்டீஸ்? நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் இந்த காரியம் கை கூடி வரல, இது என்னால முடியல, நான் நிறைய பிரயாசப்பட்டுட்டேன், ஆனால் என்னால் இது ஒன்றும் முடியலன்னு உங்கள் சுய பலத்தினால் நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டு, ஏசப்பா இது என்னால் முடியல, உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் இது என்ன பண்ணுங்க, எனக்கு காரியத்தை வாய்க்க செய்யுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா எனக்கு இந்த எக்ஸாமில் எனக்கு ஜெயத்தை தாங்க, நான் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லார் முன்னாடியும் உங்களை கனப்படுத்துகிறவளா இருக்கணும்னு இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ், இந்த சாப்டர் நீங்கள் தனியாக இருக்கும்பொழுது தியானிக்கணும். சரியா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால கிடைக்கிற ஒவ்வொரு டைம்லையும் நம்ம வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? ஓகே, அதுக்காக இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீ தொட்டு ஆசிர்வதிங்கப்பா. ஆண்டவரே, மரியாளை போல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், அநேகர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், யோவானை போல அநேகரை அப்பா மீட்கும் பொருட்களாகவும் எல்லா மரண இருளில் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிரேயர் மூலமாக தாங்குறவர்களாகவும் அவர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருகிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. கீழ்ப்படியாமல் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் அப்பா பிள்ளைகள் இந்த வெயில் தாக்கம் அவர்களை தாக்காத படிக்க அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு எவனை விழுங்கலான்னு காத்து கொண்டிருக்கிறப்பா அப்பா அவர்கள் கிட்டிருந்து பிள்ளைகளை விலக்கி ரட்சித்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அடுத்து ஸ்கூல் போக போகிறோன்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் அவளோடு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு நல்ல பலனையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து, படிப்பு கவனத்தையும் கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆசிர்வதிங்க தகப்பனை, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளையும் இது ஆசிர்வதிங்க. இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் குறை குற்றங்களை மன்னிங்க. எங்கள் ஜபங்களை தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அடுத்த சாப்டர் நம்ம தியானிக்கலாம். ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.